எல்லோருக்கும் என் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் பயணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் எலவனசர் கோட்டையிலிருந்து ஒரு சைக்கிள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இது எதுக்காகன்னா, இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த டிரைவர்களுக்காக. ஒரு காலகட்டத்தில் நானே ஒரு டிரைவராக தான் இருந்தேன். 98, 99 மும்பையில் வந்து நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தேன். இன்றைக்கி டிரைவர்களோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா படுகேவலமாக இருக்குது. யாருமே டிரைவரை மதிப்பது கிடையாது. நல்லா எண்ணி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் மாமாவோ யாருன்னா டிரைவராக இருக்கலாம். அவரோட நிலைமை என்ன தெரியுமா? நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு குளிக்க முடியாது. நான் சொல்கிற டிரைவர்னால் தனிப்பட்ட ஒரு தனித்தனி டிரைவராக சொல்ல, A to Z இந்திய அரசாங்கம் யார் யாருக்கு லைசன்ஸ் கொடுத்து ஆட்டோ டிரைவர்லேருந்து, டிராக்டர் டிரைவர்லேருந்து, ஆட்டோ டிரைவர்லேருந்து, குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் மாறிடுச்சு. அது என்னன்னா, ஜொமேட்டோவில் அவங்களுக்கு கொண்டு வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு 2 வீலரை நிறைய பேர் சொல்கிறாங்க டெலிவரி பாய். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரைடர். வெயில்லையோ மழையிலையோ புயல்லையோ உங்களுக்கு நேரத்துக்கு வந்து உணவு கொண்டாந்து உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் டிரைவர் தான். நீங்கள் எங்கேயுமே வந்து டிரைவர் இல்லாமல் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல டிரைவர் கண்டிப்பாக தேவை. உங்கள் குழந்தைகள் ஸ்கூல் போனோன்னா ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் தேவை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்கள் ஃபேமிலி அங்கே போனால் ஒரு ஆட்டோ டிரைவர் தேவை. ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். எல்லா இடத்துலையும் ஏழையிலேருந்து அன்றாட அத்துக்குழிலேருந்து அடானி வகைராக்களுக்கும் டிரைவர் இல்லாமல் வாழ முடியாது. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய M.K. ஸ்டாலின் அவர்களை வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அத்தனை டிரைவர்களும் இந்த சட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்தணும். ஆனால் தமிழ்நாட்டின் முதல் சுழியாக தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றதாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து மும்பையில். நான் செட்டில் ஆனது மும்பை, என் ஃபேமிலி மும்பையில் தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது, ஆனால் டிரைவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. டிரைவரை அடித்தா கேட்பதற்கு நாதி கிடையாது. இதுதான் உண்மை. ஒரு சில அதிகாரிகள், நான் குறிப்பிட்ட அந்த துறை ரீதியாக அந்த துறை பற்றி நான் தவறாக சொல்லணும்னு விரும்பல. அந்த நிறைய தமிழக மக்களும் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. ஒரே நாள் அந்த அதிகாரியை வந்து டிரைவராக வந்து நீங்கள் வந்து பாருங்கள், டிரைவரோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அவங்க ஃபீல்டில் என்னென்ன இருக்குன்னு படுகேவலமாக டோல்கேட்டில் திட்டுவது, அங்கே திட்டுவது, உரிமையில் பேசுவது. நீங்களும் அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு அதோட வழி தெரியும். நான் ஏதோ காரில் உட்காந்துக்கணும், இவங்க வாடா, அது ஏறா, இதெல்லாம் கிடையாது உங்களை. ஏன்னா நீங்கள் பேசும்போது நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்கள் உறவுகள் யாருன்னா ஒருத்தவங்க டிரைவராக இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ப்ரைவேட் செக்டர் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் செக்டர் தான் இணைச்சி சொல்கிறேன். டிரைவர் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் இணைப்பதே வந்து டிரைவர் தான். அனைத்து டிரைவர் A to Z, டிரைவர் என்றால் A to Z. தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனத்திற்கு இது ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் நிறைய நகராட்சி, மாநகராட்சிலாம் இருக்குது. டிரைவர் இறந்து போன குடும்பங்களுக்கு வந்து அவங்க மனைவியோ பிள்ளைகளை வந்து அவங்கள வந்து சம்பாரித்து கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதை எப்படி பூர்த்தி பண்ணணும்? நகராட்சியில் பல கடைகள் இருக்குது. அந்த கடை விதவைகளோ இல்லை ஊனமற்ற டிரைவர்களுக்கோ அந்த கடையை வந்து நகராட்சி சார்பாக அந்த மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு அது கொடுக்க வேண்டும். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? கட்சிக்காரங்க, கவுன்சிலருங்க, இந்த மாதிரி தான் நடக்குது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இருந்தாலும் சரி. நீங்கள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சி, மாநகராட்சி கடையில் வந்து அவங்க கையில் ஊங்கி இருக்கும். அவங்க பேரில் தான் கடை இருக்கும். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க
தெரியாதவங்க உற்றார் உறவினர்கள் அவங்க பேரில் தான் அந்த கடையை நடத்திட்டு வருவாங்க. இது வந்து டிரைவர்களுக்கு வந்து அவங்க இல்லாதப்பட்ட குடும்பத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும். இரண்டாவது வந்து மானியமாக டிரைவர்களுக்கு வந்து லோன் கொடுக்கணும். எதுக்குன்னா டிரைவர் வந்து யாரும் வந்து அம்பானி குடும்பத்தை சேர்ந்துட்டு யாரும் வரல. அவங்களுக்கு லோன் என்பது ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அவங்க லைசன்ஸ் ரீதியாக 5 வருஷம் டிரைவராகி 5 வருஷமாக அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கொஞ்சம் டிரைவரை பற்றி யோசிங்க. உங்களை வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கல, இது பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரைவரோட வாழ்க்கை ஒரு 20 ஆண்டு காலம் போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா வண்டிங்க இருக்கும், ஆனால் ஓட்டுறதுக்கு டிரைவர்கள் பற்றாக்குறை இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு இது ஒரு சட்டத்தை இயற்றணும். அவர்களுக்கு பொதுத்துறை வங்கிகளில் வந்து தேசிய வங்கியாக ஆக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு லோனு கொடுக்கணும். லோனு கொடுத்து சப்போஸ் அவங்க கட்டாத பட்சத்தில் அவர்களுக்கு சில அவகாசம் கொடுக்கணும். அதுவும் இல்லாத பட்சத்தில் அவங்கள வந்து அவங்க லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து முடக்குங்க, தவறு கிடையாது. ஏன்னா ப்ரீமியர் கட்டலைன்னா அரசாங்கம் லோனு முடக்கும். இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா அதே மாதிரி படித்த டிரைவர்கள், அதாவது படித்த டிரைவர்கள்லாம் எப்படின்னா ஒரு என்டி லைசன்ஸ் யார் வேணால் எடுத்துடலாம். அப்போ அவர் டிஆரை மாற்றும்போது 8வது பாஸ் தேவை. அப்போ 8வது படித்த மட்டும்தான் டிஆர் ஆக முடியும்னா அப்போ டிரைவர் வந்து சில பேர் தெரியாமல் வந்துடுறாங்க அந்த ஃபீல்டில். அந்த டிஆர் செய்யும்போது தான் உங்களுக்கு புரியுது, 8வது படிச்சுனா சர்டிஃபிகேட் தானே டிரைவர்கள் வேலை. இதை வந்து இந்த காலகட்டத்தை வந்து குறைக்கணும். எப்படின்னா ஒரு 2015க்கு மேலே வரவங்க 8வது சர்டிஃபிகேட் கம்பலாக தேவைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைஞ்சு. 3வது பட்சத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பல இடங்களில் டிரைவர்களோட தமிழ்நாடு, நான் பேர் சொல்ல விரும்ப அந்த துறையோட நிறைய இடத்துல அடாவடித்தனம் அதிகமாக செய்கிறது, அசிங்கமாக பேசுவது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது. டிரைவரும் ஒரு மனிதன் தான், ஒரு அங்கம் தான். இந்தியாவில் பார்க்க போனீங்கன்னா முதல்ல விவசாயி, 2வது டிரைவர். இவங்க 2 பேரும் இல்லைனாவே இந்தியா முன்னேறவும் முடியாது. இன்னையோட ஜிடிபியை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் ஜிடிபியை நீங்கள் உயர்த்த முடியாது. இதுதான் உண்மை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அதோட இன்றைக்கி 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் அப் டவுன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டிரைவரோட முகம் தெரியாது. அந்த டிரைவர் என்றால் சில கேவலமாக பார்ப்பது, ஒரு தீண்டத்தகமாக பார்ப்பது, இது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி 2 வீலரில் போகிறவங்க டிரைவர் ஹாரன் அடிச்சு அசிங்கமாக திட்டுவது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முதல்ல இந்த ஒரு 3 சட்டங்கள் வந்து இது வரைக்கும் எந்த மாநில அரசாங்கமும் குரல் கொடுக்கல. ஃபஸ்ட்டு மாநிலமாக தமிழ் மாநிலமாக இருக்கணும்னு என்னோட ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டோட டிரைவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிரைவர்களை வந்து நல்வழி காட்ட தமிழ்நாடு ஒரு புள்ளியார் சொல்லி போடணும்னு கேட்டுக்கின்னு, இதுதான் என்னுடைய லட்சியம்ன்றது வேறு. இதுதான் வந்து டிரைவரோட வலி வேதனை. ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். இதை உடனடியாக அவங்க பார்வைக்கு கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டை முதலமைச்சராகவோ இல்லை மக்களுக்கு நல்ல வழிவகுக்கிற பல சட்டங்களை கொண்டு வந்துருக்கணும். ஆனால் டிரைவர்களுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா சாவர வரைக்கும் உங்களுக்கு டிரைவர், எந்த டிரைவரும் இல்லை, இந்த முறையில் வர தலைமுறையும் உங்களை மறக்காது என்று தெரிவித்து கொண்டு இதோடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.